மாமா ம் இந்த மாப்பிள்ள ஓகே விடுவான் போல இருக்க. வர்றப்பவே எல்லா கண்டிஷனுக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கான். இருங்க மாப்பிள்ள, இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அப்புறம் என்னக்கா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுங்கிறதுக்கு உன் கண்டிஷனுக்கு ஒத்து வராங்க. கல்யாணத்தை பேசி முடிச்சிட வேண்டியதானே? இரு சந்திரா, பேசுவோம். ம். எங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, அதையெல்லாம் கட்டி காப்பாற்றணும். சாமுண்டீஸ்வர அம்மாவோட சம்மந்தின்ற அந்தஸ்து ரொம்ப பெருசு எங்களுக்கு. அதனால வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது எங்கிட்ட அவன் ஓகேன்னு சொன்னான். நானும் அதான் சரின்னு சொல்லிட்டேன். சரி, அப்படியா? ஆமாங்க, என்னதான் சொத்து இருந்தாலும் எங்க குடும்பத்தை பத்தி வெளியே தெரியாது. ஆனா உங்களுக்கு சம்மந்தி ஆயிட்டா அதுக்கான மரியாதையே வேற இல்லையா? நீங்க என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் பெருமையா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரப்பவே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவங்க தான் நாங்க பார்க்க வந்த பொண்ணா? ம், ஆமாங்க. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. கொஞ்சம் இருங்க, என் பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு வாங்கம்மா, நாங்க வெயிட் பண்றோம். சொல்லு, என்ன பேசணும்? அம்மா, எனக்கு இப்ப இந்த கல்யாணம்லாம் வேண்டாமா? ஏன் வேண்டாங்கிற? கொஞ்ச நாள் போகட்டுமா. நான் மனசளவுல இந்த கல்யாணத்துக்கு இன்னும் தயாராகல. நீ சொல்றதையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நானே மாப்பிள்ளை பார்க்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தானா ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. அதை எப்படி தட்டி கழிக்கிறது? வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்களா? ஏய், நல்ல இடமா வந்தா கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள்ளை வீடும் நல்ல வசதியானவங்களா தான் இருக்காங்க. அதோட வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த காலத்துல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு யார் சம்மதிப்பாங்க? எந்த பணக்கார மாப்பிள்ளையும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். நானே தேடி போனாலும் இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்காது. அம்மா, இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுத்தா எப்படிமா? மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்க வேண்டாமா? ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அவரு நல்லதா இருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு. வேற என்ன வேணும்? அம்மா, எல்லாம் இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கணும்ல. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலமா. நீ வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்லம்மா. கல்யாணங்கிறது இப்படி ஒரே நாள்ல முடிவு செய்யற விஷயமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஏய், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்தஸ்து இருக்கு, வசதி இருக்கு, நம்மள தேடி வராங்க, எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்கறாங்க. வேற என்ன வேணும் உனக்கு? அம்மா, ப்ளீஸ்மா, வேண்டாமா. ஏய், எனக்கு இந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். வெளியில இருக்கிறவர் தான் உனக்கு மாப்பிள்ளை. அந்த குடும்பத்தோட தான் நான் சம்பந்தம் வச்சுக்க போறேன். நீ இனிமே இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த கல்யாணத்துக்கு உன்னை தயார்படுத்திக்கோ. எனக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. கல்யாணத்துக்கு அச்சாரமா இப்ப தட்டை வேணா மாத்திக்கலாமா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தட்ட மாத்திக்கலாம். அத்த, ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள்ள? இல்லத்த, துர்காவை தனியா கூட்டு போனீங்களே, துர்கா சம்மதம் சொல்லிடுச்சா? எனக்கு சம்மதம்னா அவளுக்கும் சம்மதம் தான். அவ என்ன மாத்தியா சொல்ல போறா? நாளைக்கு நல்ல நாள் தான். ஆமாம்மா, நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா தான் இருக்கு. நாளைக்கு வந்து தட்டை மாத்திக்கிறோம். சரி, அப்போ நாங்க வரட்டுங்களா? வாங்க. நாங்க வரோம்மா. வரோங்க. வரோம் சார். வாங்க. வரேங்க. வரேன். ஆ.
அக்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கா. அதனாலதான் இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம வீடு தேடி வந்திருக்கு. துர்காவும் கொடுத்து வச்சவதா. சித்தப்பா, ஏ மூர்த்தி, ஆ போன காரியம் என்னாச்சு? சக்ஸஸ் தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் அங்கே நடித்தோம். சாமுண்டீஸ்வரி உட்பட எல்லாரும் நம்பிட்டாங்க. நாளைக்கே தட்டை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆ, பிரமாதம் ஐயா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சித்தப்பா, மவனே, அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சு அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை பழி தீர்க்க பாக்குறீங்க. சூப்பர் சித்தப்பா. அவளால அவ்வளவு பற்றுக்கண்டா மவனே. பழித்திக்காம எப்பறா இருக்க முடியும்? கரெக்டா சொன்னீங்க மாமா. ஆ? ஆ. எப்படி மருமகளே நம்ம ஆளுங்களோட நடிப்பு? பிரமாதம் மாமா. தூள் கிளப்பிட்டாங்க. என் அக்காவே நம்பிட்டான பாருங்களேன். ஆ. யோ மூர்த்தி, நீ அங்க நடிச்சது முக்கியம் இல்லையா? வேற யாருக்கும் நாங்க ஏற்பாடு பண்ண ஆளுக்கு தான் நீங்கன்னு தெரியக்கூடாது. அதாயா ரொம்ப முக்கியம். சார், கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் நாங்கள் நடந்துப்போம். கவலையே படாதீங்க. ஆ. இங்க பாருங்க, அந்த வீட்ல டிரைவர் ராஜான்னு ஒருத்தர் இருப்பான். அவன் சாதாரண ஆளே கிடையாது. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மொத்த பிளானையும் காலி பண்ணிடுவான். அதோட நம்மளையும் சும்மா விட மாட்டான். சரிங்க சார், நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம். சரி சரி, கிளம்புங்க. யாராவது பாத்திர போறாங்க. நாளைக்கு தட்டு மாத்தணும்னு அக்கா சொல்லியிருக்காங்க. மறக்காம வந்துருங்க. வந்துடுறோம் மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம் சார். இந்த தடவை நம்ம தோக்கவே கூடாது. துர்கா வச்சுதான் மொத்த குடும்பத்தையும் நாம நடு தெருவுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நாம துர்காவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிளைய எப்படியாவது அவளுக்கு கட்டி வைக்கணும். அப்புறம் அந்த மாப்பிளைய வச்சுதான் என் அக்காவோட குடும்பத்தையே காலி பண்ணணும். கரெக்டா சொன்ன சந்திரா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ள துர்காவுக்கு கொடுக்கற டார்ச்சரை பார்த்து உன் அக்காக்காரி கதறணும், துடிக்கணும். நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவ தினம் தினம் சாகணும். ஆமாண்டா மவனே, அவ அணுவா சாகணும். ஜெயில்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு யுகமா கழிஞ்சுது. ஜெயில்ல நான் பட்ட வேதனைய வெளியே அந்த சாமுண்டீஸ்வரி படணும். நாளைக்கு தட்டை மாத்துற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ள அந்த நவீன வச்சு துர்கா ஏதாவது பிளான் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு காலையில தட்டை மாத்திட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அக்கா பேச்ச துர்கா மீறவே மாட்டா. அப்படியே மீறினாலும் என் அக்கா சும்மாவே இருக்க மாட்டா. அத தனக்கு நடந்த அவமானமா நினைச்சு எந்த எல்லைக்கும் போவா. சந்திரா, நம்ம பிளான் முக்கியமா அந்த டிரைவருக்கு மட்டும் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னு வை, இந்த கல்யாணத்தை அவன் நடத்த விடாம பண்ணிடுவான். ஆமா, துர்கா கல்யாணத்தை வச்சுதான் நாம பழி வாங்கணும்னு நினைச்ச எல்லா காரியத்தையும் செய்யணும். அப்பதான் துர்கா வாழ்க்கை நாசமா போகும். அத பார்த்து அந்த குடும்பமே ரத்த கண்ணீர் வடிக்கணும். அது கண்டிப்பா நடக்கும் மருமகளே. என்ன ஜெயிலுக்கு அனுப்புனவ ஒரு நாள் நிம்மதியா இருக்க கூடாது. நடக்கும் மாமா, கண்டிப்பா நடத்தி காட்டுறேன். அவனே, இது நடக்கணும்டா. அவன் நடுத்தெருவில் நிக்கணும். கண்டிப்பா நடக்கும் சித்தப்பா, கூடிய சீக்கிரமே நடக்கும். ஏய் மைதிலி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு மூச்சு வாங்க ஓடி வர? என்ன விஷயம்? நீ முதல்ல உட்காரு. என்னாச்சு? அத்த, நான் வர வழியில 3 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அவங்க பேசின விஷயத்த கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன மைதிலி சொல்ற? அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க? அது ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா அத்த, ஒரு பொண்ணுக்கு தப்பான கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன நீ இப்படி சொல்ற? நீ சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. அது யாரு, எந்த பொண்ணுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியல அத்த.
அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெரிய இடத்து விவகாரமா தெரியுது. யாரோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பெருசா பிளான் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. நம்மளே இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைன்னு ஒதுங்கி தானே போகணும். அதே சமயம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிய போதுன்னு நினைக்கிறப்ப பயமாவும் இருக்கு. என்னத்த சொல்றீங்க? அப்போ இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? வேற என்னடி பண்றது? நாமளே இந்த ஊருக்கு புதுசு வேற. தேவையில்லாம எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது. எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்குவாரு. துர்கா, என்ன துர்கா, ரொம்ப யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அம்மா ஏங்கா இப்படி இருக்காங்க? நான் இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். அதை எதையுமே காதுல வாங்கிக்காம இந்த கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உன் கல்யாணத்துல இப்படிதான். உன் விருப்பத்தை கொஞ்சம் கூட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டாங்க. இப்போ ஏன் கல்யாணத்துலயும் அவங்க இஷ்டத்துக்கே முடிவெடுக்கிறாங்க. ரொம்ப சர்வாதிகாரியா நடந்துக்கிறாங்க. சின்ன வயசுல நமக்கு விவரம் தெரியாது. அம்மா நம்ம முடிவெடுத்தாங்க, அது ஓகே. இப்ப படிப்பு முடிச்சு கல்யாண வயசு வந்தாச்சு. இப்பவும் நான் தான் முடிவெடுப்பேன்னா எப்படிக்கா? கல்யாணங்கிறது லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, லைஃபையே தேர்ந்தெடுக்கிறது. இன்னைக்கு தான் திருச்சியில இருந்து அந்த குரூப் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்காம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்காக அவனை மாப்பிள்ளையா ஆக்குறது எந்த விதத்துலக்கா நியாயம்? என் விருப்பு வெறுப்பு எதையும் புரிஞ்சுக்காம அவங்களா முடிவெடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. இந்த குடும்பத்துல ஏண்டா வந்து பிறந்தோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சுட்டாங்க. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது துர்கா, ஆனா அம்மாக்கு புரியலையே. எனக்கு நீ இப்போ ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்ன உண்மை? நீ நவீன லவ் பண்றியா? என்ன அமைதியா இருக்க, சொல்லு. நவீன நீ லவ் பண்றியா? தெரியலக்கா. என்னடி இப்படி ஒரு பதில சொல்ற? ஒன்னு லவ் பண்றேன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. அத விட்டுட்டு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சத்தியமா எனக்கு தெரியலக்கா. ஆனா இப்ப கல்யாணம் வேண்டான்னு மட்டும் தோணுது. என்ன ஏன் இஷ்டத்துக்கு விட்டா என்ன? ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. நீ போய் அம்மா கிட்ட இன்னொரு தடவை இத பத்தி தைரியமா பேசு. நீ கல்யாணம் வேணாங்கிறதுல உறுதியா இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம்ல. அவங்கள பத்தி என்னை விட உனக்கு நல்லா தெரியும். உன் கல்யாணத்தப்ப நீ எவ்வளவு போராடி இருப்ப. அப்ப அவங்க ஏதாவது காதுல போட்டுக்கிட்டாங்களா? இல்லையே. அவங்க நினைச்சதுதான் நடக்கணும், அதான் அவங்க குணம். ஆனா அவங்க யாருக்காகவும் வளைய மாட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே ஒன்னும் தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. துர்கா கிட்ட பேசிட்டு வரியா? ஆமா. என்ன சொல்றா? அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றா. கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு அவ நவீன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அவ தான் அவனை லவ் பண்ணவே இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாள. நீ என்ன இப்ப அவ லவ் பண்றான்னு சொல்ற? இல்ல, அவ உதட்ட அளவுதான் நவீன வெறுக்கிற மாதிரி நடிக்கிறா. உள்ளுக்குள்ள விரும்புறா. எனக்கு அது நல்லா தெரியுது. ஆனா லவ் பண்றியான்னு கேட்டா தெரியலன்னு சொல்றா. அப்படியா? அவள்லாம் நம்பி எந்த முடிவும் எடுக்க முடியாது போல் இருக்கே. உண்மைதான். அவ எப்போ என்ன முடிவெடுப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவ என்ன மாதிரி பொறுமைசாலி இல்ல, தடாலடியா முடிவெடுக்கிற ஆள் அவ. இந்த விஷயத்துல என்ன முடிவெடுப்பான்னு ஒன்னும் புரியல. அம்மாவும் ரொம்ப பிடிவாதமா தான் இருக்காங்க. தான் நினைச்சதுதான் எப்போ நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களையும் மாத்த முடியல. எல்லாம் சரியாயிடும், பாத்துக்கலாம். நீ படு.
எதுக்கு ஃபோன் பண்ண? துர்கா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். உங்க அம்மா உனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்களாமே. துர்கா, இப்பவும் உன் மனசுல நீ காதலை வச்சுக்கிட்டு வெளியில தெரியாத மாதிரி நடிச்சா நஷ்டம் உனக்குதான். இப்ப மட்டும் நீ எந்த முடிவும் எடுக்கலனா உன் வாழ்க்கை உன்னை விட்டு நிச்சயம் போயிடும். பின்னாடி சஃபர் ஆனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது துர்கா. இதோ பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில நீ வழக்கமா வர கோவில்ல நான் தாலியோட உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ யாருக்கும் தெரியாம கோவிலுக்கு வந்துரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் துர்கா. இங்க பாரு துர்கா, இதை விட்டா நம்ம ஒண்ணு சேர வேற வழியே இல்ல. உன் வீட்லயும் எதிர்ப்பு இருக்கு, என் வீட்லயும் எதிர்ப்பு இருக்கு. அவங்க ஆசீர்வாதத்தோட இப்போதைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. பாரு, உங்க அம்மா உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளைய பாத்துருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. நம்ம மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கால்ல போய் விழுந்தா அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். துர்கா, யோசிக்கிறியா? சரி, நல்லா யோசி. ஆனா கொஞ்சம் நல்ல முடிவா எடு. நாளைக்கு உனக்காக கோவில தாலியோட காத்துக்கிட்டு இருப்ப. நீ அவசியம் வரணும். அம்மா ஏன் யார் மனசையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? எப்பவும் அவங்க சொன்னதுதான் சரி, அவங்க சொன்னதுதான் நடக்கணும்னு பிடிவாதமா இருக்காங்க. என்னோட ஃபீலிங்ஸ பத்தி யோசிக்க கூட அவங்க தயாரா இல்ல. சொல்ல சொல்ல கேட்காம இன்னைக்கே தட்ட மாத்த வர சொல்லிருக்காங்க. இதை எப்படி தடுக்கிறது? ஏதாவது செஞ்சாகணும். துர்கா, இந்த புடவையை கட்டிட்டு ரெடி ஆகு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா ப்ளீஸ்மா, இவ்ளோ அவசரமா ஒரு கல்யாண ஏற்பாடு எனக்கு தேவையில்லம்மா. நான் சொன்னா கேளுமா. ஏய், நீ நான் பெத்த பொண்ணு, நான் சொல்றத நீ கேளு. நான் எப்பவுமே உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவேன், புரியுதா? அம்மா, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க தட்ட மாத்த வர சொன்னது சரியில்லைம்மா. நான் தானே கட்டிக்க போறவ. நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றேன். நீங்க ஏமா அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறீங்க? இது பாரு, இந்த கல்யாணம் ஏன் வேண்டாம், நீ முதல்ல அதுக்கு சரியான காரணத்தை சொல்லு. அம்மா, அது இது பாரு, நீ சரியான காரணம் சொல்லி இருந்தா நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ சரியான காரணம் சொல்லல. ஏன்னா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் உன்கிட்ட இல்ல. அம்மா, நேத்து பாத்துட்டு இன்னைக்கே தட்டு மாத்துற அளவுக்கு என்னமா அவசியம் சொல்லுமா. இது பாரு, சில விஷயங்கள் நாமளா தேடி அலைஞ்சா கூட கிடைக்காது. சிலது நம்மள வலிய தேடி வரும். இந்த வரணும் அப்படி வந்ததுதான். இது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்காக தேடி வந்தா உடனே ஒத்துக்கணுமா? ஆற அமர யோசிக்காம எதுக்காகமா இவ்ளோ அவசரம்? அவசரமா பண்றோமோ மெதுவா பண்றோமோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல இடமா வந்தா கல்யாணம் பண்றதுல என்ன பிரச்சனை? அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கு. மாப்பிள்ளையும் நல்லவரா இருக்காரு. அவங்களோட பிசினஸையும் பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கும் சம்மதிச்சிருக்காரு. இதை விட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அம்மா, மாப்பிள்ளைய நீங்க முடிவு பண்ணா போதுமா? எனக்கு பிடிச்சிருக்க வேண்டாமா? நீ முடிவு பண்றதை விட உனக்கு எது நல்லதுன்னு நான் கரெக்டா முடிவெடுப்பேன், புரியுதா? இது என்னமா பேச்சு? வாழ போற என்னோட முடிவு முக்கியம் இல்லையா? ஏய், இப்படிதான் உன் அக்கா ரேவதியும் ராஜா மாப்பிளைய வேண்டான்னு சொன்னான். நான் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ அவ மாப்பிளைய புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கா. ராஜா இவ்ளோ தங்கமானவரா இருக்காரு. அதே மாதிரிதான் இதுவும். இப்போ நான் உனக்கு செய்யறதெல்லாம் தப்பாதான் தெரியும். பின்னாடி அம்மா செஞ்சதெல்லாம் சரின்னு உனக்கு தோணும். அம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோமா. நீ பேசுனதே பேசிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறவன் நான். எனக்கு பிடிக்கல விட்டுற வேண்டியதானே? ஏமா இப்படி நீ அடமெண்டா இருக்க? இது பாரு, உனக்கு போதுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு.
சரியா? வீணா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காத. ரெடி ஆகுற வழிய பாரு. இந்தா புடி. ச்சே, இவங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்னோட லைஃப் தானே, நானே இதை டிசைட் பண்றேன். எனக்கு வேற வழி தெரியல.